Hi friends. இப்போ engineering mathematics 3 ல நம்ம இப்போ Fourier series அந்த யூனிட்ல இருந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். இதுல கொஞ்சம் ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சா மட்டும் தான் நம்மளால ஃபர்தரா சம் வந்து செய்யிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு Fourier சீரிஸோட ஃபார்முலா வந்து நான் சொல்லி தரேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர். அதுக்கு அப்புறம் நமக்கு இன்டர்வல் Fourier series A0 AN BN. So இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன அப்படினா எந்த இன்டர்வல் அப்படினா -L to +L. இந்த -L to +L ல நமக்கு ஃபோரியர் சீரிஸ் வந்து என்ன அப்படினா f of x equal to a0/2 plus sigma n equal to 1 to infinity an cos n pi x by L bn sin n pi x by L. So இதுதான் Fourier series. நமக்கு find the Fourier series in the interval -L to +L அப்படினு கேட்டாங்கன்னா நம்மளோட Fourier series ஃபார்முலா நீங்க இத எழுதணும். இதுக்கு அப்புறம் a0 வேல்யூ கண்டுபிடிக்கணும், an வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் bn வேல்யூ. சோ இந்த சம் எல்லாமே இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய சம்ஸா இருக்கும். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் a0 ஃபார்முலா 1/l. ஏன் 1/l இன்டர்வல் வந்து நமக்கு -L to +L, therefore 1/l -L to +L a0 equal to f of x into dx. Next 1/l a0 equal to an ஃபார்முலா வந்து நமக்கு என்னது -L to +L f of x cos n pi x by L into dx. 1/l -L to +L f of x. an அப்படினா cos n pi x by L, bn அப்படினா sin. Therefore sin n pi x by L into dx. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சீங்கன்னா இத வச்சு நான் மீதி இருக்கக்கூடிய மூணு ஃபார்முலா நான் சொல்லி தந்துறேன் உங்களுக்கு ஈஸியா. எப்படி இத வந்து நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்க படிக்கணும். இத பேஸ் பண்ணி நான் மீதி இருக்க ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். 2. இப்போ இன்டர்வல் வந்து நமக்கு என்னது 0 to 2l. சோ இப்போ 0 to 2l. இந்த 0 to 2l க்கு ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா சேம் தான். இங்க இருக்கக்கூடிய இன்டர்வல் இந்த -L to +L ல இத மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிரணும் 0 to 2l. இங்க இருக்கக்கூடிய இந்த -L to +L ல எந்த இன்டர்வல் மட்டும் சேஞ்ச் பண்ணனும்னா 0 to 2l. இங்க அதே மாதிரி 0 to 2l. சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படினா f of x equal to இது டிட்டோவா சேமா எழுதிரலாம். இங்க 1/l இன்டர்வல் மட்டும் 0 to 2l f of x into dx. இங்க அதே மாதிரி 1/l 0 to 2l f of x cos n pi x by L into dx. இங்க அதே மாதிரி 1/l 0 to 2l f of x sin n pi x by L into dx. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபார்முலா நமக்கு என்னது அப்படினா -π to +π. இப்போ நீங்க பார்க்க போறது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலா எப்படி கன்வர்ட் பண்றது. இங்க நமக்கு L ல இருக்கு. சோ L இருக்க இடத்துல நமக்கு இங்க என்னது இருக்கு π. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால the Fourier series ஃபார்முலால எங்கெல்லாம் L இருக்கோ L க்கு பதிலா π கொடுங்க. அப்ப f of x equal to a0/2 plus sigma n equal to 1 to infinity an cos. இந்த L க்கு பதிலா π கொடுத்தா இந்த π கேன்சல் ஆயிடுச்சுனா nx bn sin. இங்க L க்கு பதிலா π கொடுத்துட்டீங்கன்னா இந்த π கேன்சல் ஆயிடுச்சுனா nx. சோ ஃபார்முலா இப்படி வரும். சோ the first ஃபார்முலாவை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். எங்கெல்லாம் L இருக்கோ அதுக்கு பதிலா π கொடுத்தாச்சுனா நமக்கு -π to +π இன்டர்வல்னான ஃபார்முலா வந்துரும். Therefore L க்கு பதிலா π -π to +π f of x dx a0 ஃபார்முலா வந்துச்சு. அடுத்து L இருக்க இடத்துல π. இங்க L க்கு பதிலா π -π to +π f of x. இங்க L க்கு பதிலா π கொடுத்தா π கேன்சல் ஆயிடும். Therefore cos nx into dx. அடுத்து bn ஃபார்முலா 1/π -π to +π f of x sin nx into dx. இங்க L க்கு பதிலா π கொடுத்தா π கேன்சல் ஆயிடும். Therefore sin nx. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சிட்டோம்னா அதை வச்சு இப்ப நம்ம தேர்ட் ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபோர்த் ஃபார்முலா எழுதிரலாம். என்ன அப்படினா 0 to 2π இன்டர்வலுக்கு 0 to 2π அங்க -L to +L க்கு என்ன ஃபோரியர் சீரிஸோ அதே ஃபோரியர் சீரிஸா எதுக்கு வந்துச்சு 0 to 2l. இங்க -π to +π க்கு ஃபோரியர் சீரிஸ் என்ன ஃபார்முலா வந்துச்சோ அதே ஃபார்முலா தான் 0 to 2π. சோ இது ரெண்டும் சேம். f of x equal to இது சேம் எழுதிக்கலாம். இங்க லிமிட் மட்டும் தேர்ட் ஃபார்முலால எங்கெல்லாம் -π to +π
minus pi to plus pi minus pi to plus pi இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன கொடுத்துறோம்னா 0 to 2 pi அவ்வளவுதான். Therefore 1 by pi interval மட்டும் 0 to limit to 0 to 2 pi f of x dx. அப்போ 1 by pi limit வந்து 0 to 2 pi f of x cos nx into dx. அடுத்தது அதே மாதிரி 1 by pi 0 to 2 pi f of x sin nx into dx. ஸோ இவ்வளோ ஃபார்முலா நமக்கு பேசிக்காக நமக்கு இந்த 4 இன்டர்வல்ல இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கு. இது போக நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ் படிக்க வேண்டியது இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா sin n pi. sin n pi அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நமக்கு 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நமக்கு வரக்கூடிய இன்டகிரேஷன் எல்லாத்துலயுமே ஷார்ட்டா நமக்கு வந்து இன்டகிரேஷன் டைமை சிம்பிளா பண்றதுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது cos n pi. cos n pi அப்படின்னா -1 whole power n. அப்போ இந்த n எப்பெல்லாம் ஆட் நம்பரா இருக்கோ அப்பெல்லாம் -1 வரும், எப்பெல்லாம் ஈவன் நம்பர் இருக்கோ அப்பெல்லாம் +1 வரும். therefore that is cos pi, cos 3 pi, cos 5 pi. இந்த வேல்யூக்குலாம் நமக்கு வந்து என்னன்னா -1. ஈவன் நம்பர் cos 2 pi, cos 4 pi, cos 6 pi இதுக்குலாம் என்ன அப்படின்னா +1. ஸோ ஈவன் நம்பருக்கு +1, ஆட் நம்பருக்கு நமக்கு -1 கிடைக்கும். ஸோ ஏழாவது ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா cos 0 வேல்யூ வந்து நமக்கு என்னது cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0, cos 90 0, sin 90 sin pi by 2 வேல்யூ வந்து நமக்கு என்னது அப்படின்னா 1. ஸோ இதில் நமக்கு உடனே ஒவ்வொரு சம்ஸில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலாஸ். அப்புறம் 8 cos n plus 1 pi equal to cos n minus 1 pi equal to when n is even. n வந்து ஈவன் நம்பர் அப்படின்னா n க்கு வந்து இப்போ வந்து நீங்க வந்து n க்கு வந்து ஈவன் நம்பர் n வந்து 2 கொடுங்க. 2 வந்து ஈவன் நம்பர். 2 கொடுத்தா 2 plus 1 3 pi. அப்ப இங்க 2 minus 1 pi. அப்ப ஆட் நம்பர் கிடைச்சிரும். சோ அப்ப வேல்யூ வந்து நமக்கு இங்க என்னது -1. when n is odd cos n plus 1 pi cos n minus 1 pi equal to odd number கொடுத்தாச்சுனா suppose n equal to 5 5 plus 1 6 even number கிடைக்கும். அப்ப இங்க 5 minus 1 வந்து 4 even number. so n வந்து odd ஆ இருந்தா நமக்கு even number கிடைக்கும். therefore value வந்து என்னது அப்படினா +1. so இதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன ஃபார்முலா எழுதுறோம் அப்படினா when அதாவது இந்த இன்டர்வல் -pi to +pi sum of the Fourier series at x equal to pi is equal to f of pi plus f of minus pi by 2. இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அதுல ஒரு டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் இப்படி எடுத்துக்கலாமே, இது ஓபன் இன்டர்வல் தட் இஸ் -pi to +pi ஓபன் இன்டர்வல். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x lies between -pi to +pi. இங்க ஈக்குவல் வராது. so the -pi to +pi இது discontinuity point in between the interval that is 0 pi by 2 இதெல்லாம் continuity point. சரினா therefore DCP அப்படினா discontinuity point, CP னா continuity point. suppose interval வந்து நம்ம உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க, closed interval that is இது எப்படி எழுதலாம் x lies between the interval -pi to +pi equal இருக்கு. so in between the interval -pi to +pi எல்லாமே continuity point. 0 pi by 2 எல்லாமே continuity point. இங்க வந்து டிஸ்கண்டினியூட்டிக்கு பேட்சிக்கு இடமே கிடையாது. சோ கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் வரும்போது நமக்கு அந்த dead is that is 1 by 1 square plus 1 by 2 square அந்த மாதிரி dead is that க்கு நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். sum of the Fourier series இந்த Fourier series கண்டுபிடிச்சப்போ இங்க எங்கெல்லாம் x இருக்கோ x க்கு பதிலா pi, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x க்கு பதிலா pi கொடுக்கணும். அப்ப f of -pi by divided by 2. சோ இதை யூஸ் பண்ணனும் நமக்கு அந்த dead is that ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். சோ அத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்ல அந்த dead is that கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். even function, a function
f of x is said to be even if f of minus x equal to f of x. எப்படி அப்படினா எக்ஸாம்பிள் இப்போ f of x equal to x square வெச்சுக்கலாம். x க்கு பதிலா minus x கொடுங்க. minus x whole square again we get x square equal to f of x. So ஒரு ஃபங்க்ஷனுக்கு x இருக்க இடத்துல minus x னு கொடுத்தா நமக்கு திருப்பி f of x னு கிடைச்சிடுச்சு அப்படினா கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். Therefore the given function is even. For even function bn value வந்து 0. அப்ப even functionக்கு நமக்கு இந்த bn value வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும் 0 ஆ தான் இருக்கும். அடுத்தது odd function. Odd function, a function f of x is said to be odd if f of minus x equal to minus into f of x. Previously even function க்கு நமக்கு f of minus x equal to f of x வந்துருச்சு. இங்க f of minus x equal to minus into f of x. எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? f of x equal to x cube. f of minus x அப்படினா minus x the whole cube. Again we get minus x cube minus into here x cube equal to f of x. Therefore put f of x. Therefore if the function put x equal to minus x we get minus into f of x, that the given function is odd. Therefore the given function is odd. For odd function a0 equal to an equal to 0. For even function bn value is 0. For odd function a0 and an value is 0. And even and odd function can be checked only in the interval minus pi to plus pi and minus l to plus l. Note: for even and odd function can be checked only in the interval minus pi to plus pi and minus l to plus l. So மீதி இருக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.